ஹலோ கைஸ், நீண்ட நாள் கனவு வந்து இன்றைக்கி நிறைவேற போகுது. அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு நான் இந்த பெடோக் ரிசர்வேர் லேக்கை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். லைக் இது எங்கள் வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட போனதில்லை. அது எங்கே இருக்கணும்னு தெரில. ஸோ பில்லரை வந்து போய் பார்த்தேன், எப்படி என்னென்ன பிளாக் எப்படி மேப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிக்லா பார்க் கனெக்டர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மேப் போர்டு இருந்துச்சு. அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் போட்டிருக்க பிரகாரமே இந்த பிளாக் அந்த மாதிரி ஒரு 4-5 பிளாக்கை தாண்டி ரோடை க்ராஸ் பண்ணோன்னே அது வந்துருச்சு. பட் நான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 இருக்கும் டைமிங்கு. எல்லாமே இந்த ஸ்கூல்ஸு ஒர்க்குக்கு எல்லாமே போனதுக்கப்புறம் அந்த ஹோல் பார்க்குமே வந்து காலியாக இருந்துச்சு. கோழிகள்லாம் விளையாடிட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த சத்தத்தெலாம் கேட்கும்போது நம்ம ஊர் வைப் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனால் என்னென்னா எனக்கு பயமே இல்லை. நான் நைட்டு 12 மணிக்கு கூட இங்கே நான் படத்துக்குலாம் போயிருக்கேன். ஏன்னா சிங்கப்பூர் இஸ் த சேஃபஸ்ட் கண்ட்ரி. ஸோ வந்து அந்த ஒரு ஒரு யாருமே இல்லையே அச்சச்சோ அப்படின்ற ஒரு தனிமை கூட எனக்கு வந்து ஃபீல் ஆகவே இல்லை. ரொம்பவே அந்த நேச்சரை ரசிச்சுட்டு நான் அப்படியே வாக்கிங் போயிட்டு எனக்கு வந்து இன்னும் ஈகர்னஸ்னால் அந்த லேக்கை கண்டுபிடிக்கிறதா. அட்லாஸ்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து பெரிய லேக்கு. ஆனால் நான் வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் டைமில் தான் போயிட்டு வந்தேன். ஸோ வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் ஃபோன் பண்ணி நான் அந்த மாதிரி லேக்குக்கு வந்துட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. 7 மினிட்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம வந்து இந்த சண்டே வந்து இதை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டேன். ஏன்னா சொல்லாமல் போகக்கூடாதுல்ல. ஆனால் எனக்கு இந்த லேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த ப்ரீஸு எல்லாமே. அப்புறம் ஷாப்பிலேருந்து மெசேஜ் வந்துச்சு, இப்போ கலெக்ஷன் பாயிண்ட்லேருந்து பார்சலை வாங்கிக்கணுன்ட்டு. அப்புறம் பார்சல் வாங்கிட்டு 3 பார்சல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு அதை அன்பாக்ஸ் பண்ணலாம் டைம் இல்லை, டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டார் எங்கள் ஹஸ்பண்ட். சரின்னு சொல்லிட்டு ப்ரஷ்ஷு, நைஃபு, அதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் வாங்கியிருந்தேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.